ஹலோ மக்களே! சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம உதய பெருமாள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வீட்ல ஒரு பூஜை பண்றாங்க. அதுல மூத்த மகனும், மருமகளும் சேர்ந்து பூஜை பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ம இந்திராணியும் சிவா இலி கண்டிப்பா இந்த பூஜையில இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரித்திகாவும், அயலி இந்த பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையே செய்றாங்க. இதெல்லாம் பார்த்தா அயலி ரித்திகாவ சரியா அடியில வெளுத்து எடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல அந்த பூஜையில மூத்த மகன், மருமகளாட்டு நம்ம சிவா அயலி இருந்து அத சிறப்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சிவா தான் மூத்த வாரிசுன்னு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. உதய பெருமாள் நம்ம சிவாவை மகனாவே ஏத்துக்கிட்டாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீட்டுக்கு வந்த இந்திராணியும் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. செல்வன் ஆகிய நம்ம இந்திராணி கிட்ட எப்படியாவது இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா கோர்ட்ல இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் 15 நாள் தான் டைம் தந்திருக்காங்க. அதுக்குள்ள எப்படியாவது உண்மையை நிரூபிச்சாகணுமே. எப்படி நம்மனால கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லும் போது நம்ம இந்திராணியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க சித்தி, கண்டிப்பா நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படி சொல்றாங்க. இந்திராணியும் கொஞ்ச நாளாவே இந்த குடும்பத்துக்கு எல்லாமே பிரச்சனையா தான் வந்துட்டே இருக்கு. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம சித்தப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பார்க்க போறாங்க. சாமியாரும் உதய பெருமாளுக்கு நல்லபடியா தீர்ப்பு வரும், நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, பேசாம ஒரு பூஜையை வீட்டில் நடத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு மேல என்னெல்லாம் கண் திருஷ்டி இருக்கோ அது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரும் சொல்லும்போது இந்திராணி அந்த சாமியார் கிட்ட அப்படி என்னதான் பூஜை நடக்கணும் சாமி, அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்கும்போது அந்த சாமியாரும் இந்த பூஜையை உதய பெருமாளோட மூத்த பையன் தான் வந்து செய்யணும் அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் சரி அதுக்காக எல்லா வேலைகளும் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பூஜை நடத்துறதுக்காக தயாராகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம இந்திராணியும் இந்த பூஜையில் சிவா அயலியும் கலந்துக்கணும் அப்படி சொன்ன உடனே ரித்திகா செல்வநாயகி எல்லாருமே சேர்ந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. செல்வநாயகியும் நம்ம இந்திராணி கிட்ட என்ன இந்திரா பேசுற, அதான் கபிலன் இருக்கான்ல, அதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாமல் சிவாவும் அயலியும் இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணியும் கேட்குற மாதிரி இல்லை, சிவாவும் அயலியும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அதனால இவங்களும் பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு ஆர்டரே போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகா பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இந்திராணி அணி எப்படிலாம் சொல்லுவாங்க, கபிலன் தானே இந்த வீட்டோட மூத்த வாரிசு, அப்படி இருக்கும்போது அவன் தானே வந்து எல்லா பூஜையும் நடத்தணும், இவங்க என்னடானா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் டென்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல செல்வனாயி ரித்திகாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. ரித்திகா கிட்ட தனியா போய் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்க, அமைதியா இருக்க வேண்டியதானே அப்படி சொல்லும்போது ரித்திகாவும் செல்வனாயிட்ட என்னத்தை நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த இந்திராணி அணி தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க, சிவா அயலியும் இந்த பூஜையில கலந்துக்கணும்னு சொல்றாங்க, எப்படி நான் சம்மதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்வனாயும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் ரித்திகா, இப்ப கண்டிப்பா இந்திராணி மூலமா நமக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு, இந்த நேரத்துல போய் இந்திராணி கிட்ட நம்ம பகைச்சிக்க முடியாது, அவ போக்கில் விட வேண்டியதுதான். அதே மாதிரி அந்த சிவாவும் அயலியும் அதுக்குன்னு விடவும் முடியாது, அவளுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது சிவா அயலியை இந்த பூஜையில கலந்துக்க விடாம ஆக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க. அதை கேட்ட ரித்திகாவை நீங்க சொல்றது ஒரு விதத்துல நல்லதா தான் இருக்கு, எப்படியாவது இந்த சிவாவும் அயலியும் இந்த பூஜையில கலந்துக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் செல்வனாயும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த சமயத்துல கரெக்டாட்டு 2 ரெட் கலர் சாரி எடுத்துட்டு வராங்க. நம்ம ரித்திகா கிட்ட ஒரு சாரியை கொடுக்குறாங்க. இது உங்களோட சாரி, இந்த சாரி உடுத்துட்டு தான் பூஜைக்கு வரணுமா அப்படி சொன்ன உடனே நம்ம ரித்திகாவும் சரி உன் கையில் இன்னொரு சாரி இருக்குல்ல அது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது அயலிக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரித்திகாவும் சரி என்கிட்ட அந்த சாரியை தான் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஒரு குழப்பத்தில் அப்படியே கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ரித்திகாவை பார்த்த உடனே செல்வன் ஐயோ சரி எதுக்கு அயலியோட சாரியை நீ எடுத்து வாங்கி வச்சிருக்க அப்படி சொல்லும்போது ரித்திகாவும் இந்த பூஜையில் அவள் கண்டிப்பாக கலந்துக்க கூடாது, இந்த சாரி அவள் கையில் நல்லபடியாக கிடைச்சா தானே அவள் வந்து கலந்துக்க முடியும், பேசாமல் இந்த சாரியை கிழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடியே ரித்திகா செயல்படுறாங்க. செல்வநாயும் இதுக்கு உடந்தையாவே இருக்காங்க. சரி இனி என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட இந்த சாரியை எப்படியாவது ஒப்படைக்கணும் சொல்லி மறுபடியும் இந்த சாரியை அயலிக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதே சமயத்தில் இது எதுவுமே தெரியாம அயலிக்கிட்ட அந்த சாரி போய் சேருது. அதே சமயத்தில் சாமியாரும் அந்த இடத்துக்கு வராங்க. கபிலன் ரித்திகா எல்லாருமே ரெடியாகி வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வநாயும் எப்படியாவது கபிலன் இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், உதய பெருமாளும் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டே இருக்காங்க.
கபிலன் கிட்ட நம்ம சாமியாரும் சரி வந்து உட்காருங்க, இந்த வீட்ல மூத்த மருமகளும் மூத்த மகனும் நீங்க தானே அப்படி கேட்கும்போது கபிலனும் ஆமா நாங்க தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காரதுக்கு ரெடி ஆகும்போது ரித்திகாவும் எப்படியாவது இந்த அயலி வெளியிலேயே வரமாட்டா, அவளுக்கு தான் சாரி இல்லையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சிவாவும் அயலியும் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது செல்வனாகிய ரித்திகாவும் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. செல்வனாயும் இந்திராணி கிட்ட என்னைக்கு இவங்க இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாங்களோ அன்னையில இருந்தா பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு, அப்படிப்பட்டவங்க எப்படி பூஜையில கலந்துக்க முடியும், கண்டிப்பா இந்த இடத்துல நிக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு சிவாவும் அயலியும் அந்த இடத்துல ரொம்பவே மட்ட தட்டி பேசிட்டே இருக்காங்க. இந்திராணியும் விடுற மாதிரி இல்ல, சிவாவுக்கும் அயலிக்கும் சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணி அயலிக்கிட்ட சரி நான் உங்ககிட்ட ஒரு சாரி கொடுத்து விட்டேனே அதை போய் உடுத்துட்டு இங்க வா அப்படின்னு சொல்லும்போது அயலியும் நடந்தது எதுவுமே சொல்லாம எப்படியாவது அந்த சாரியை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கடத்துல சிவா உதவினால நம்ம அயலிக்கு ஒரு நல்ல சாரி கிடைக்குதுன்னே சொல்லலாம். அயலியும் அந்த சாரியை உடுத்துட்டு நம்ம பூஜையில வராங்க. அதே சமயத்துல கபிலனும் ரித்திகாவும் வச்சு அங்க பூஜை நடக்குது. சாமியாரும் அதுல வேள்வி வளர்க்க சொல்றாங்க. ஆனாலும் அதுல தீயெல்லாம் சரியா எரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம செல்வனாகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னாச்சு, எதற்காக கபிலன் ரித்திகா இப்படி பண்ணும்போது சரியா பூஜை நடக்க மாட்டேங்குதே, கபிலன் கிட்ட எண்ணெய் எல்லாம் கரெக்டா தானே ஊத்துன அப்படி சொல்லும் போது நம்ம கபிலனும் ஆமாமா எல்லாமே சரியா தான் பண்ணேன், ஆனா ஏன் அது வர மாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சாமியாரும் இந்திராணி கிட்ட என்ன இவங்க தானே இந்த உதய பெருமாண்ட மூத்த வரிசை அப்படி கேட்கும்போது ஆமா சாமி கபிலன் மட்டும் தான் இந்த வீட்டுல உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இருந்த சாமியார் அப்படியே குழப்பத்துல இருக்காங்க. கண்டிப்பா ஏன் இந்த இது நல்லபடியா நடக்கணுமே, ஏன் இப்படி ஒரு தடங்கள் வருது அப்படி கேட்கும்போது செல்வனாகி எல்லாத்துலயும் குழப்பத்துல இருக்கும்போது சிவா அயலி அந்த இடத்துக்கு வராங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. நம்ம இந்திராணியும் சரி சிவா அயலியை வச்சு இந்த பூஜை நடத்தலாம் அப்படி சொல்லும் போது செல்வனாகி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இந்திராணி கிட்ட என்ன இந்திராணி பேசிட்டு இருக்க, உதய பெருமாளோட மூத்த வாரிசு தானே இதை பண்ணணும்னு சொல்றாங்க, எதுக்கு நீ சிவாவை இந்த இடத்துல இழுக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்திராணி இவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, நமக்கு எப்படி இருந்தாலுமே சித்தப்பா வெளியில வரணும், நல்ல காரியம் இந்த குடும்பத்துக்கு நடக்கணும், அதுக்காக ஒரு பூஜை பண்ணா என்னதான் தப்பு, இதுல சிவா அயலி இருந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் கேட்கும்போது செல்வனாயி இதுக்கு எதுக்குமே ஒத்துக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அந்த கட்டத்துல சாமியார் இவங்க யாருன்னு விசாரிக்கும் போது இவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி சொன்ன உடனே சரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே இவங்களை வச்சு பூஜை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நம்ம சாமியாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சிவாவும் அயலியும் சேர்ந்து அந்த பூஜையை நடத்துறாங்க. கரெக்டாட்டு ஹோமம் எல்லாமே நல்லபடியா இருக்குது. இதெல்லாம் பார்த்த செல்வனாகி ரித்திகா எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கபிலனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே எல்லா சந்தேகமும் இருந்துச்சு, கடைசியில் இப்போ நிரூபிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த சிவா தான் நம்ம அப்பாவோட வாரிசு. இப்போ என்ன செய்யறது, இந்த விஷயம் மட்டும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா ஒரு கட்டத்தில் எல்லா சொத்துக்களையும் இந்த சிவாவே எடுத்துருவான் போல அப்படின்னு ரித்திகாவும் ஒரு யோசனையில் இருக்காங்க. செல்வனாயி குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம இந்திராணியும் பூஜை எப்படியோ நல்லபடியா முடியுது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உதய பெருமாள் சித்தப்பாக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்துல ரித்திகா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரித்திகா யோசனையில் இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து அந்த கடவுளே நான் தான் உதய பெருமாளோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு சம்மதிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அயலியை அப்படியே ஹக் பண்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அயலிக்கு ரித்திகாவோட திட்டம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுட்டு ரித்திகாவை அடியில வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.